குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் 2024-2025 சீசன். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா வர்சஸ் எவர்டன். ஆஸ்டன் வில்லா வந்து பார்த்திங்கன்னா 4-2-3-1 ஃபார்மேஷனில் விளையாடுவாங்க. எவர்டன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் 4-2-3-1 ஃபார்மேஷனில் விளையாடுவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் ஃபுல் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா தான் வச்சுருப்பாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சான்சஸ் வந்து கோல் கிரியேட்டிங் சான்சஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. பட் எவென்ச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எவர்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணுவாங்க. மெக்னீல்ன்றவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஒனானாவை இன்டர்செப்ட் பண்ணி பால் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் விழுந்துடும். அவங்க க்ரியேட் பண்ண முதல் சான்ஸே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க 1-0. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவர்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆஸ்டன் வில்லாவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கும். அந்த ஃப்ரீ கிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக ஒரு டெலிவரி பண்ணுவார் மெக்னீல். அதை வந்து பார்த்திங்கன்னா கால்வெர்ட் லிவின் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெடர் அடித்து எவர்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோல் லீட் கொடுத்துருவார். ஆஸ்டன் வில்லா வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ப்ரெஷர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காமாக வந்து பாஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சான்ஸ் என்ன பார்த்திங்கன்னா டிக்னே வந்து லூகாஸ் டிக்னே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போய் ஒரு கிராஸ் கொடுப்பாரு, டிங் கிராஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா வாட்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹெடர் மாதிரி வந்து கிடச்சி டிஃபெண்டர் அட்டம் பண்ணியிருப்பாங்களே தடுக்கிறதுக்கு. பட் வாட்கின்ஸ் அடித்து 1-2 அப்படின்ற மாதிரி ஆக்குவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1-2 ஆகும். ப்ரெஷர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா பிளேயர்ஸ் வந்து சான்சஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்களும் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவர்டன் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நடக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து பிக்ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கிக் வந்து அவங்க லாங் டெலிவரி அடிப்பார். கால்வெர்ட் லூயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு டச் பண்ணுவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க கோல் கீப்பர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்டன் வில்லா பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ரோஜர்ஸ்க்கு வந்து அற்புதமாக ஒரு பாஸ் கொடுப்பாரு. ரோஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அடிப்பார். பட் பிக்ஃபோர்ட் கால் சேவ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரீபவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராம்சேக்கு கிடைக்கும். அவர் ஷார்ட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பிளாக் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவர்டனுக்கு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும் கோல் அடிக்கிறதுக்கு. டாமினிக் கால்வெர்ட்-லூயின் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பாஸ் சூப்பராக ஒரு த்ரூ பால் வரும். 1-on-1 சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு டச் ஒரு கீப்பரை தாண்டி போய் பாலை டச் பண்ணி டைம் பண்ணி அடிக்கலான்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர் வந்து அந்த பாலை தட்டி விட்டுருவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீலமன்ஸ் ஆஸ்டன் வில்லா பிளேயர் வந்து ஒரு சூப்பராக ஒரு லாங் பால் போடுவார். வாட்கின்ஸ்க்கு போகலான்னு பார்க்கும்போது ஹாரிசன் வந்து கிளியர் பண்ணுவார். அவர் டிஃப்ளெக்ட் பண்ணி கிளியர் பண்ணான்னு பார்க்கும்போது தெரியாமல் வாட்கின்ஸ் கிட்ட வந்துடும் பால். அவர் தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு டேப்பின் மாதிரி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2-2 அப்படின்ற மாதிரி ஆக்குவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் கிடைக்கும் போது டூரான்ன்றவர் வருவார். டூரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரேஜர் அட்டம் பண்ணுவார். அந்த லாங் ரேஜர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷார்ட் அடித்து பெண்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா பிக்ஃபோர்டால் சேவ் பண்ண முடியாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 3-2 அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒரு நல்ல கம்பேக் ஆகிடும். 3-2ன்னு சொல்லி லீட் எடுத்துருவாங்க. கால்வெர்ட் லூயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சான்சஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு சான்ஸும் கிடைக்கும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு, 3-3 ஆக்கிறதுக்கு. அவர் என்ன பண்ணுவார், ஷாட் வந்து அடிப்பார். அண்டர் த பார் பட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளில போயிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோச்சே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவார், மிஸ் பண்ணிட்டோன்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவர்டன் ட்ரை பண்ணுவாங்க. பட் எவென்ச்சுவலாக வந்து ஆஸ்டன் வில்லா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ஆஸ்டன் வில்லா 3 எவர்டன் 2 அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க. இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.